சினிமாவில் ஆக்ஷன் செய்வது சுலபம், ஆனால் நிலைத்திருப்பது தான் சக்தி. இதுதான் ஆக்ஷன் கிங் என்று அழைக்கப்படும் அர்ஜுன் அவர்களின் கதை. அவர் சினிமாவுக்கு வந்தபோது சூப்பர் ஸ்டார் இல்லை. அவரிடம் இருந்தது கனவு, உழைப்பு, தைரியம். திரைப்பட பின்னணி இருந்தாலும் வெற்றி அவருக்கு எளிதாக கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் பல படங்கள் எதிர்பாராத வெற்றியை தரவில்லை. பலர் விமர்சித்தார்கள். ஆக்ஷன் ஹீரோ நீண்ட நாள் நிலைக்க மாட்டார் என்றார்கள். ஆனால் அர்ஜுன் நம்பியது ஒரு விஷயம் மட்டும்தான்: கடின உழைப்பு ஒருபோதும் துரோகம் செய்யாது. அவர் உடலை கட்டி எழுப்பினார், நடிப்பை மேம்படுத்தினார், ஒழுக்கத்தை வாழ்க்கை முறையாக்கினார். பிறகு வந்தது தான் ஜென்டில்மேன். அந்த படம் அவருடைய கெரியரை முழுமையாக மாற்றியது. அதன் பிறகு தேசபக்தி, ஆக்ஷன், ஒழுக்கம் அர்ஜுன் அவர்களின் அடையாளமாகிவிட்டது. புதிய ஹீரோக்கள் வந்தாலும் அவர் போட்டியிடவில்லை. அவர் மாற்றம் அடைந்தார். ஹீரோவாக இருந்து இயக்குனராக, நடிகராக இருந்து வழிகாட்டியாக அவர் நிரூபித்தது. உச்சியில் இருப்பது முக்கியமில்லை, நீண்ட காலம் நிலைத்திருப்பதே உண்மையான வெற்றி. ஆக்ஷன் கிங்கிடம் இருந்து நம் கற்றுக்கொள்ளும் லெசன்: தோல்வி முடிவலை, விமர்சனம் தடையாக இல்லை, ஒழுக்கம், தொடர்ந்து உழைப்பு நிலையான வெற்றி தரும். இன்று யாராவது உங்களை குறைத்து மதித்தால் அமைதியாக உழையுங்கள். உங்கள் வெற்றி அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். அண்ட் எத்தனை பேருக்கு ஆக்ஷன் கிங் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த ஆக்ஷன் கிங் நடித்ததுலேயும் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பழைய படமாகவும் இருக்கலாம், லேட்டஸ்ட்டாக அந்த படமாகவும் இருக்கலாம். எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், ஏன் அந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் திங் அந்த படத்தில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 days 100 மோட்டிவேஷனல் சேனல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.